நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் கிரிப்டோ கரன்சின்றாலும் பிட்காயின் அது வந்துக்கிட்டு உண்மையில் ஒரு டிஜிட்டல் ஷேர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வேர்ல்டில் ட்ரேட் ஆகிற எல்லா ஷேரையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க மொத்தமாக ட்ரேட் ஆகிற ஷேர்களில் ரொம்ப வேல்யூ கூடின மார்க்கெட்டை வச்சுட்டு இருக்கிறது ஆப்பிள் ஷேர்ஸ். ஆப்பிள் ஷேரோட இந்திய மார்க்கெட் கேப் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் $2.3 trillion அமெரிக்கன் டாலர். வாவ். இதில் பிட்காயின் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்துக்கிட்டு 1.1 ட்ரில்லியனுக்கு சமமான மார்க்கெட் கேப்பில் இருக்குது. வேர்ல்ட் டாப் வேல்யூபிள் ஷேர்ஸில் வந்துக்கிட்டு பிட்காயின் 6வது இடத்துல இருக்குது. டெஸ்லாக்கு மேலே அலிபாபாக்கு மேலே எல்லாம் இருக்குது. இதுக்கு மேலே பிட்காயினுக்கு அடுத்ததாக அதுக்கு மேலே 5வது இடத்துல இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமேசான் ஷேர்ஸ். ஆனால் இந்த வருஷம் முடிகிறதுக்கு இடையிலையோ இல்லை வாரம் ஒரு 6-7 மாதத்துக்குள்ளேயே நிச்சயமாக பிட்காயின் வந்துக்கிட்டு அமேசான்ஸோட மார்க்கெட் கேப்பையும் முந்திரும். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் உடனடியாக கொண்டு போயிட்டு பிட்காயினை வாங்குவோம், இருக்கிற காசுகள்லாம் பிட்காயினை வாங்குவோம் அப்படி சொன்னாக்க நீங்கள் பிட்காயின் வாங்குற அதே காசுக்கு ஒருவேளை இன்னொரு ஷேரை வாங்கினீங்க அப்படின்னு சொன்னாக்க அதை விட கூட ப்ராஃபிட் வரலாம். அது வந்துக்கிட்டு குறைய காசு இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் ஒரு சரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப வேல்யூ குறைஞ்ச கிரிப்டோ கரன்சிகள் உங்களுக்கு சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்துக்கிட்டு பிட்காயினோட வேல்யூ வந்துக்கிட்டு $62,000. ஸோ ஒரு ஷேரோட விலை வந்துக்கிட்டு $62,000. அதே நேரத்தில் அமேசானோட ஷேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,000 தான். இந்த $62,000 இருக்கிற பிட்காயின் வந்துக்கிட்டு இன்னைக்கு எதுவுமே கூட இல்லை. ஆனால் அமேசான் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 3% கூடி இருக்குது. இப்போ நீங்கள் 10,000 அமேசானில் போடுறீங்க, 10,000 பிட்காயினில் போடுறீங்க அப்படின்னு சொன்னாக்க அமேசானோட 3% கூடி இருக்கிறது நேரத்துக்கு உங்களோட ப்ராஃபிட் வந்துக்கிட்டு ஒரு தொகை வரும். அதே நேரத்தில் அதே 3% தான் பிட்காயினில் கூடி இருந்தால் கூட உங்களுக்கு அங்கே கிடைச்ச ப்ராஃபிட் இங்கே கிடைக்கிற ப்ராஃபிட்டுக்கு சமனாக இருக்காது. இருந்தாலும் பெரிய காசு இருக்கிறவங்களுக்கு இது டபுள் ஆகிறப்போ ட்ரிபிள் ஆகிறப்போ இல்லோட வொலட்டாலிட்டியை வச்சியோ ரொம்ப ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய காசு இருக்குது அப்படி பிரச்சனை இல்லை, பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நினச்சிங்கன்னா பிட்காயினில் பண்ணலாம். இல்லை அதை விட இண்டிவிஜுவல் ஷேரோட வேல்யூ குறைஞ்ச ஒரு காயின்லேயோ இல்லை ஒரு ஷேர்லேயோ போட்டு அதை விட கூடின அளவுக்கு லாபம் எடுத்துக்கலாம். ஸோ எந்த நாட்டில் இருந்தாலும் எப்படி ஆப்பிள் ஷேர் வாங்குறது, எந்த நாட்டில் இருந்தாலும் எப்படி அமேசான் ஷேர் வாங்குறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் வீடியோக்களை சொல்லுங்கள். அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் நான் செய்கிறேன்.